வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பவே பாப்புலரான A2B ஸ்பெஷல் கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன தேவைன்றதை பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு இட்லி ரவை எடுத்திருக்கேன். இட்லி ரவை அப்படின்னா புழுங்கல் அரிசியில் அதில் இருக்க மாவெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் ரவையாக மட்டும் யூஸ் பண்ணுறது தான். இது வந்து ரெடிமேடாகவும் கடையில் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் புழுங்கல் அரிசியை களைஞ்சிட்டு நல்லா மிக்சியில் ரவையாக உடச்சி எடுத்துக்கோங்க. இதில் அதே அளவு கப்பு தண்ணியை நான் சேர்க்குறேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இது ஊறினா போதும். இது இருக்கட்டும். கம்மியாக மட்டும் தண்ணியை சேர்க்கக்கூடாது. இப்போது ஒரு பேனில் நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா வெடித்து பொரிஞ்சதும் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சாஃப்டானதும் 2 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்க்குறேன். அதாவது 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற அப்புறம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஊற வைக்கிறதுக்கு 1 கப் தண்ணியும் இதுலேயும் வந்து 2 கப்பு. ஸோ இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கட்டிப்படுற வரைக்கும் அப்படியே வேகட்டும். இந்த அளவுக்கு நல்லா கட்டிப்பட்டு வந்ததும் இதில் நான் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். துருவின கேரட் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். முதல்லே நம்ம சேர்த்துட்டோம்னா கலர் மாறிடும், அதுக்காக தான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. கையில் தண்ணியை தொட்டுட்டோ இல்லைனா கையை க்ரீஸ் பண்ணிட்டோ இப்போ ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்புக்கு பண்ணி நான் வந்து இந்த பிளேட்டில் வச்சுக்கிறேன். நீங்கள் இட்லி தட்டில் கூட வச்சு எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டீமர் இருந்தால் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கழித்து எடுத்து சுட சுட சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான காரக்கொழுக்கட்டை இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது உடனே ரெடி ஆயாச்சு. அடையார் ஆனந்த பவன் ஸ்டைலில் சுட சுட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பயங்கரமாக சுட சுட இருக்குது. கையில் காமிக்கவே முடியல, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.